கவிதை ரசிகன். கவிதை ரசிகன் இன்று அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் என்ற எனது ஒரு கவிதையோடு இந்த நிகழ்வை நாங்கள் தொடங்குகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நிலவு என்பது என்றும் எங்களை பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு நிழல். அது காலாகாலமாக எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஒரு தேவ தூதனாகவும், பௌர்ணமி நாளிலே பாலை சொரிகின்ற பாற்குடமாகவும், அமாவாசையிலே எங்களை விட்டு பிரிந்து செல்கின்ற ஒரு துர்தேவதையாகவும் நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய சங்ககால பாடல்களிலே கூட நிலவை வைத்துக்கொண்டு பாடிய பாடல்கள் இருக்கின்றன. அதிலே அந்த அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் என்பது கூட பாடி வந்த ஒரு பாடல்தான். என்னுடைய இந்த கவிதை அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் என்பது 2000ஆம் ஆண்டளவிலே எழுதப்பட்டது. அந்த காலத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம், நெருக்கடிகள் பல இருந்த காலம். இந்த கவிதை என்னுடைய முதலாவது கவிதை தொகுதியான கனவுகளின் எல்லை என்ற தொகுதியிலே வந்திருக்கிறது. இந்த கவிதை சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், எனது ஊர் நல்லூர். அந்த பிரதேசத்திலே ஒரு மின்சாரம் இல்லாத யுத்த கால இரவிலே, ஒரு பௌர்ணமி நாள், அந்த இரவிலே அந்த வீதியாலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் உதித்த சிந்தனை இந்த கவிதையினுடைய பாடுபொருளாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், நல்லூர் ராஜதானி என்பது தமிழ் மன்னர்களுடைய இறுதி ராஜதானியாக, 2ஆம் சங்கிலியனுடைய ராஜதானியாக விளங்கியது. அந்த காலத்திலே அந்த நல்லூர் ராஜதானியிலே பல்வேறு அரச கட்டுமானங்கள் அங்கே இருந்தன. அவையெல்லாம் எப்படி இருந்திருக்கும் என்ற ஒரு கற்பனை தான் இந்த கவிதையினுடைய உற்று. அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் தங்கமுலாம் பூசி தள்ளாடி கீழ்த்திசையில் திங்கள் எழுகின்ற தெய்வீக பௌர்ணமி நாள் வெண்கம்பளம் விரிக்க வீதியெல்லாம் நிலவின் பால் சிந்திடுது, தென்றல் சிறகடித்து பாடிடுது. தங்கமுலாம் பூசி தள்ளாடி கீழ்த்திசையில் திங்கள் எழுகின்ற தெய்வீக பௌர்ணமி நாள் வெண்கம்பளம் விரிக்க வீதியெல்லாம் நிலவின் பால் சிந்திடுது, தென்றல் சிறகடித்து பாடிடுது. அண்ணாந்து வானின் அமுதுண்டு உயிர் உயிர்க்க மண்ணில் நடக்கின்றேன், நிலவினிலே மாற்றமில்லை. அண்ணாந்து வானின் அமுதுண்டு உயிர் உயிர்க்க மண்ணில் நடக்கின்றேன், நிலவினிலே மாற்றமில்லை. இத்தனை வயதினிலும் இந்த கிள நிலவு சற்றும் நரை மூப்பு தட்டாமல் தளதளப்பாய் மார்க்கண்டேயன் போல மணியாய்த்தான் சிரிக்கிறது. இத்தனை வயதினிலும் இந்த கிளநிலவு சற்றும் நரை மூப்பு தட்டாமல் தளதளப்பாய் மார்க்கண்டேயன் போல மணியாய்த்தான் சிரிக்கிறது. இந்நிலவு முன்பும் இளைஞனென என் மண்மேல் வந்திருக்கும், இந்நிலவு முன்பும் இளைஞனென என் மண்மேல் வந்திருக்கும், எங்கள் வடலிகளில் பனி தடவி சென்றிருக்கும், பண்டை சிறப்பையெல்லாம் கண்டிருக்கும். இந்நிலவு முன்பும் இளைஞனென என் மண்மேல் வந்திருக்கும், எங்கள் வடலிகளில் பனி தடவி சென்றிருக்கும், பண்டை சிறப்பையெல்லாம் கண்டிருக்கும். இந்த தெருவினில்தான் என் பூட்டன் சங்கிலியன் வெற்றி சூடி வீராளி அம்மனுக்கு நேர்ந்து பொங்கி நல்லூர் முருகனுக்கு நன்றி சொல்லி சென்றிருப்பான். இந்த தெருவினில்தான் என் பூட்டன் சங்கிலியன் வெற்றி சூடி வீராளி அம்மனுக்கு நேர்ந்து பொங்கி நல்லூர் முருகனுக்கு நன்றி சொல்லி சென்றிருப்பான். புடைசூடும் மந்திரிமார் புலவர் பரிவாரம் படை நடத்தும் பட்டாள தலைவரெல்லாம் மிடுக்கோடு மீசை முறுக்கிவிட்டு மெய் சிலிர்க்கப் போயிருப்பார். புடைசூடும் மந்திரிமார் புலவர் பரிவாரம் படை நடத்தும் பட்டாள தலைவரெல்லாம் மிடுக்கோடு மீசை முறுக்கிவிட்டு மெய் சிலிர்க்கப் போயிருப்பார். பேரிகை முழக்கி பின் சங்கு கொம்பூதி வாழ் சுழற்றியாடும் படை 100 அக்ரோணி தேர் குதிரை யானை சேனை வர எழும் புழுதி போர்வை புவியை சிறைப்பிடித்து போத்திருக்கும். இந்த தெருவினில்தான் என் பூட்டன் சங்கிலியன் வெற்றி சூடி வீராளி அம்மனுக்கு நேர்ந்து பொங்கி நல்லூர் முருகனுக்கு நன்றி சொல்லி சென்றிருப்பான். புடைசூடும் மந்திரிமார் புலவர் பரிவாரம் படை நடத்தும் பட்டாள தலைவரெல்லாம் மிடுக்கோடு மீசை முறுக்கிவிட்டு மெய் சிலிர்க்கப் போயிருப்பார். பேரிகை முழக்கி பின் சங்கு கொம்பூதி வாழ் சுழற்றியாடும் படை 100 அக்குரோணி தேர் குதிரை யானை சேனை வர எழும் புழுதி போர்வை புவியை சிறைப்பிடித்து போத்திருக்கும். பேரிகை முழக்கி பின் சங்கு கொம்பூதி வாழ் சுழற்றியாடும் படை 100 அக்குரோணி தேர் குதிரை யானை சேனை வர எழும் புழுதி போர்வை
புவியை சிறைப்பிடித்து போத்திருக்கும். மாதர்களின் ஆலாத்தி மரம் போற்றும் பாமுழக்கம் வீரர்களின் ஆர்ப்பில் இந்த தெரு வீதி மகிழுவதை பார்த்தன்று இந்த படிக நிலா பூத்திருக்கும். மாதர்களின் ஆலாத்தி மரம் போற்றும் பாமுழக்கம் வீரர்களின் ஆர்ப்பில் இந்த தெரு வீதி மகிழுவதை பார்த்தன்று இந்த படிக நிலா பூத்திருக்கும். பண்டார வளவின் பாசறைகள் அத்தாணி மண்டபம் அரண்மனைகள் மந்திரிமார் இல்லம் எழில் அந்த புறங்கள் மல்யுத்தம் மாடரங்கு தமிழ் வளர்த்த சங்கப்பலகை அறமடங்கள் திசையட்டை திக்கு பாலகர் போல் காத்திருந்த விநாயகர் கோயில்கள் யமுனாரி களறுகட்டும் ஆனைப்பந்தி எல்லாமும் அன்றழகாய் நின்றதனை பார்த்திளைய திங்கள் வாய் பிளந்திருக்கும். பண்டார வளவின் பாசறைகள் அத்தாணி மண்டபம் அரண்மனைகள் மந்திரிமார் இல்லம் எழில் அந்த புறங்கள் மல்யுத்தம் மாடரங்கு தமிழ் வளர்த்த சங்கப்பலகை அறமடங்கள் திசையட்டை திக்கு பாலகர் போல் காத்திருந்த விநாயகர் கோயில்கள் யமுனாரி களறுகட்டும் ஆனைப்பந்தி எல்லாமும் அன்றழகாய் நின்றதனை பார்த்திளைய திங்கள் வாய் பிளந்திருக்கும். ஆம், இன்று கிளறு தட்டி போனாலும் இன்று கிளறு தட்டி போனாலும் அழகிழக்கா நிலவிந்த நிலையை பார்க்கிறதே. இன்று கிளறு தட்டி போனாலும் அழகிழக்கா நிலவு இந்த நிலையை பார்க்கிறதே. மலைத்திடுமோ எதை நினைக்கும்? தங்கமுலாம் பூசி தள்ளாடி கீழ்த்திசையில் திங்கள் எழுகின்ற தெய்வீக பௌர்ணமி நாள் வெண்கம்பளம் விரிக்க வீதியெல்லாம் நிலவின் பால் சிந்திடுது. தென்றல் சிறகடித்து பாடிடுது. அண்ணாந்து வானின் அமுதுண்டு உயிர்க்க மண்ணில் நடக்கின்றேன் நிலவினிலே மாற்றமில்லை. இத்தனை வயதினிலும் இந்த கிள நிலவு சற்றும் நிறை மூப்பு தட்டாமல் தளதளப்பாய் மார்க்கண்டேயன் போல் மணியாய்த்தான் சிரிக்கிறது. இந்நிலவு முன்பும் இளைஞன என் மண் மேல் வந்திருக்கும். எங்கள் வடலைகளில் பனி தடவி சென்றிருக்கும். பண்டை சிறப்பை எல்லாம் கண்டிருக்கும். இந்த தெருவினில்தான் என் பூட்டன் சங்கிலியன் வெற்றி சூடி வீராளி அம்மனுக்கு நேர்ந்து பொங்கி நல்லூர் முருகனுக்கு நன்றி சொல்லி சென்றிருப்பான். புடைசூழும் மந்திரிமார் புலவர் பரிவாரம் படை நடத்தும் பட்டாள தலைவரெல்லாம் மிடுக்கோடு மீசை முறுக்கிவிட்டு மெய் சிலிர்க்க போயிருப்பார். புடைசூடும் மந்திரிமார் புலவர் பரிவாரம் படை நடத்தும் பட்டாள தலைவரெல்லாம் மிடுக்கோடு மீசை முறுக்கிவிட்டு மெய் சிலிர்க்க போயிருப்பார். பேரிகை முழக்கி பின் சங்கு கொம்பூதி வாழ் சுழற்றி ஆடும் படை 100 அக்ரோணி தேர் குதிரை யானை சேனை வர எழும் புழுதி போர்வை புவியை சிறைப்பிடித்து போத்திருக்கும். மாதர்களின் ஆலாத்தி மரம் போற்றும் பாமுழக்கம் வீரர்களின் ஆர்ப்பில் இந்த தெரு வீதி மகிழுவதை பார்த்தன்று இந்த படிக நிலா பூத்திருக்கும். மாதர்களின் ஆலாத்தி மரம் போற்றும் பாமுழக்கம் வீரர்களின் ஆர்ப்பில் இந்த தெரு வீதி மகிழுவதை பார்த்தன்று இந்த படிக நிலா பூத்திருக்கும். பண்டார வளவின் பாசறைகள் அத்தாணி மண்டபம் அரண்மனைகள் மந்திரிமார் இல்லம் எழில் அந்த புறங்கள் மல்யுத்தம் ஆடரங்கு தமிழ் வளர்த்த சங்க பலகை அறமடங்கள் திசையட்டை திக்கு பாலகர் போல் காத்திருந்த விநாயகர் கோவில்கள் யமுனாரி களறுகட்டும் ஆனைப்பந்தி எல்லாமும் அன்றழகாய் நின்றதனை பார்த்திளைய திங்கள் வாய் புலந்திருக்கும். ஆம், இன்று கிளறு தட்டி போனாலும் அழகிழக்கா நிலவிந்த நிலையை பார்க்கிறதே. மலைத்திடுமோ எதை நினைக்கும்? ஆம், இன்று கிளறு தட்டி போனாலும் அழகிழக்கா நிலவிந்த நிலையை பார்க்கிறதே. மலைத்திடுமோ எதை நினைக்கும் என்பது அந்த கவிதை. இது அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் என்று எப்படி சங்ககால புலவர்கள் அக்கால நிலையை பாடினார்களோ